வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ம் ஒரு சுவாரஸ்யமான கதைக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம். பாலசுப்ரமணி எழுதின காதலும் கடலும். இது படிக்கும்போது ஒரு சின்ன கதை மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்குள்ள ஒரு மீனவரோட வாழ்க்கை, அவரோட காதல், குடும்ப உறவுகள், அப்புறம் தொழில்ல வர்ற சவால்கள்னு நிறைய இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா நம்பிக்கைக்கும் நடைமுறைக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டம் நடக்குது. ஆமா ஆமா, நீங்க சொல்றது சரிதான். இது வெறும் சம்பவங்களை மட்டும் சொல்லல. ஒரு தனி மனிதன், அதாவது நம்ம கதைநாயகன் ஜோசப் இருக்காரு, அவர் எப்படி தன்னோட பாரம்பரியம், வளர்ந்த சூழல், அப்புறம் அவரோட சொந்த கருத்துக்கள், இது எல்லாத்துக்கும் நடுவுல மாட்டி தவிக்கிறாருன்னு காட்டுது. முக்கியமா அந்த குலதெய்வ நம்பிக்கை இருக்கு இல்லையா, அது சம்பந்தமா அவரோட தாத்தாவுக்கும் அவருக்கும் ஒரு உரசல் வருது பாருங்க. அது ரொம்ப முக்கியமானது இந்த கதையில. ஓடுது, என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அப்புறம் கடைசியில வர்ற அந்த ஆச்சரியமான நம்பவே முடியாத திருப்பங்கள், இதெல்லாம் சேர்ந்து என்ன கேள்விகளை எழுப்புதுன்னு நம்ம இப்ப கொஞ்சம் விரிவாக பேசலாம். இது நீங்க கேட்கும்போது உங்களுக்கும் சில விஷயங்களை யோசிக்க வைக்கும் நம்புறோம். முக்கியமா ஜோசப், அவரோட மனைவி ஃப்ரெரோலிமேனா, அப்புறம் அந்த தாத்தா, இவங்களை சுத்தி தான் மொத்த கதையும் நகருது இல்லையா? ஆமா, ஜோசஃபோட பின்னணியே கொஞ்சம் அது சிக்கலானதுதான். சின்ன வயசுலயே அப்பா அம்மா 2 பேரும் இல்ல, தாத்தா பாட்டி தான் வளர்க்குறாங்க. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இவரை கிறிஸ்தவ பள்ளியில ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைக்கிறாங்க. ஓ, அங்க ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆமா, இங்க ஒரு முக்கியமான விஷயம். தாத்தா ஒரு ரிட்டையர்டு தாசில்தார். அவருக்கு அவங்களோட குலதெய்வம் பெரியண்ணசாமி மேல பயங்கர பக்தி, தீவிரமான பக்தி. ஆனா பேரனை கிறிஸ்தவ பள்ளியில சேர்க்கிறாரு. இதுவே ஒரு மாதிரி ஒரு முரணா தெரியலையா? ஆமா, அது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அப்புறம் அந்த பள்ளியில தானே ஃபிரோலிமா பாக்குறாரு. ஆமா, அங்கதான் பார்த்து காதல் 2 பேரும் வீட்டை எதிர்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்துல 2 பக்கமும் எதிர்ப்பு இருந்திருக்கும். பயங்கர எதிர்ப்பு. குறிப்பா ஜோசப்போட தாத்தாவுக்கு ரொம்ப கோவம். அவன் என் பேரன் இல்ல அப்படின்னு சொல்லிடுறார். அட பாவமே. ஆமா, காலப்போக்குல ஃபிரோலமினாவோட வீட்ல கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துக்கிறாங்க. ஆனா ஜோசப் மாமனார் வீட்ல போய் தங்கறதுக்கு ஒத்துக்கல. தாத்தா திரும்ப கூப்பிட்டும் போகலன்னு சொன்னீங்க. ஆமா, தாத்தா அப்புறமா கூப்பிட்டும் போகல. இது அவரோட சுயமரியாதையா இல்ல பிடிவாதமானு நமக்கு சரியா தெரியல. சுயமா நிக்கணும்னு நினைக்கிறாரோ? அதுதான் நினைக்கிறேன். யாரோட தயவும் வேணாம், சொந்த கால்ல நிக்கணும்ன்ற எண்ணம். அதனாலதான் ஒரு நண்பரோட சும்மா மீன் பிடிக்க போய் அந்த தொழில் பிடிச்சு போயிடுது. அப்புறம் கடன் வாங்கி சொந்தமா படகு வலைன்னு இறங்கி இப்போ ஒரு 6 வருஷமா கடலோட போராடிக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்போ அந்த போராட்டமே வேறொரு பிரச்சனையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கு. கரெக்ட். இப்போ ஒரு பெரிய பண நெருக்கடியில இருக்காரு. பூர்வீக வீட்டை வித்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அது பாதியில நிக்குது. அதுவும் இல்லாம மனைவி ஃபிரோலமினாவோட ஆசைக்காக மொட்டை மாடியில இன்னொரு ஃப்ளோர் கட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு வருதுல்ல. ஆமா, அதுக்கு ஒரு 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. சரியா இந்த நேரத்துல தான் அந்த 45 நாள் மீன்பிடி தடைக்காலம் முடியுது. ஆனா அடுத்த வாரம் புயல் சின்னம் வரப்போகுதுன்னு வேற சொல்றாங்க. அதுக்குள்ளே எப்படியாவது ஒரு 2 ட்ரிப்பாவது போயிட்டு வந்து அந்த பணத்தை புரட்டணும்னு ஒரு பயங்கர பதற்றத்துல இருக்காரு ஜோசப். இந்த நெருக்கடி தான் கதையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது இல்லையா? ஆமா, இந்த நெருக்கடியான நேரத்துல தான் அவரை பார்க்க வரார் அவரோட தாத்தா. எதுக்கு வர்றாரு? எதுக்குன்னா, குறி சொல்றவர் சொன்னாராம், குலதெய்வம் பெரியண்ணசாமிக்கு புதுசா ஒரு வேலு. ஆமா, வேல் செஞ்சு வச்சா பேரனோட பண கஷ்டம் எல்லாம் தீரும், வீட்டு வேலை முடியும், வம்சம் தலைக்கும்னு. அதனால உடனே ஊருக்கு வர சொல்லி கூப்பிட வர்றாரு. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது, அந்த நம்பிக்கை சார்ந்த மோதல். ஆமா, வெடிக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஜோசப்க்கு தாத்தா அவரை பெரியண்ணசாமின்னு அவரோட குலதெய்வ பேர் சொல்லி கூப்பிடுறது சுத்தமா பிடிக்காது. ஓ, அப்படியா? ஆமா, தனக்கு ஜோசப்கிற பேர் தான் பிடிச்சிருக்கு, எந்த மதமும் தேவையில்லைன்னு நினைக்கிற ஒரு ஆள் அவரு. அவர் பார்வையில தாத்தா சொல்றது அப்பட்டமான மூட நம்பிக்கை. அப்போ என்ன சொல்றாரு தாத்தா கிட்ட? சும்மா இருக்கமா அந்த குறி சொல்றவன்ட்ட போய் ஏமாந்துட்டு வர்றீங்களே அப்படின்னு ரொம்ப ரொம்ப கடுமையா பேசிடுறாரு. ஐயோ பாவம், தாத்தா மனசு என்ன பாடுபட்டிருக்கும். அதுதான், இது இடம் ரொம்ப எமோஷனல். ஜோசப்போட கோபத்துக்கு காரணம் வெறும் பகுத்தறிவு மட்டும்தானா, இல்ல தாத்தா மேல முன்னாடியே இருந்த வருத்தங்களும் இதுல சேர்ந்திருக்கா? இருக்கலாம் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா தாத்தா பேரனோட நல்லதுக்குன்னு நினைச்சுதானே சொல்றார். ஆனா ஜோசப் அதை தனக்கு எதிரா சொல்ற மாதிரி பாக்குறார். இந்த இடைவெளி ஏன் வருது? இங்க ஃபிரோனிமினாவோட பங்கு என்னவா இருக்கு? அவ முக்கியமா வர்றா, அவ கணவனை கண்டிக்கிறா, வீட்டுக்கு வந்த பெரியவரை இப்படி பேசலாமான்னு கேக்குறா. இது அவளோட அந்த குடும்ப பாங்க காட்டுதா, இல்ல அவளுக்கும் உள்ளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குமோ? அதுவும் ஒரு கேள்வியா இருக்கு. சரி, அப்புறம் தாத்தா என்ன பண்றாரு? பாவம், அவர் மனசு உடைஞ்சு போய் யார்கிட்டயும் சொல்லிக்காம ஊருக்கு கிளம்பி போயிடுறார்.
விஷயம் தெரிஞ்சதும் ஜோசப்க்கு கஷ்டமா இருந்திருக்குமே. ஆமா, குற்ற உணர்ச்சி வருது. ஆனா அதே சமயம் இந்த டென்ஷன்ல வந்து இப்படி சொன்னா கோவம் வராதா அப்படின்னு ஒரு நியாயப்படுத்தவும் பாக்குறார். தாத்தா போன் எடுக்கல. எடுக்கல. ஒரு விதமான மன உளைச்சோட தான் அன்னைக்கு ராத்திரி கடலுக்கு கிளம்பிடார். கிளம்புறதுக்கு முன்னாடி கூட சில விஷயங்கள் நடக்குது இல்லையா? மனைவி சொல்றது, கூட வர்றவங்க. ஆமாமா, அதெல்லாம் கவனிக்கணும். ஃப்ரோலமீனா வழக்கத்துக்கு மாறா ரொம்ப உருக்கமா பாத்து போங்கன்னு சொல்றா. படகுல ஏறும்போது கூட வர அந்த பீட்டர் குடிச்சிருக்கானோன்னு ஜோசப்புக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. அப்புறம் சாலமான் ஒருத்தர் ஒரு கிறிஸ்தவ பாட்டு பாட எல்லாரும் சிலுவை அடையாளம் போட்டுக்கிறாங்க. ஜோசப்பும் போட்டுக்கிறாரு. என்னது, ஜோசப்பும் போட்டுக்கிறாரா? ஆமா, பகுத்தறிவு பேசுனவர். ஆமா, ஆனா அவர் சிலுவை போட்டாலும் மனசுக்குள்ள ஓடுறது என்னன்னா, தாத்தாவும் அந்த பெரியண்ணசாமியும் அந்த வேலுதான். இதுக்கு என்ன அர்த்தம்? அதுதான் பெரிய கேள்வி. அவர் முழுசா நம்பிக்கையை விட்டு விலகலையா, இல்ல இது வெறும் பழக்க தோஷத்துல செஞ்சாரா, இல்ல ஒரு சமூக வழக்கம் செஞ்சாரா? இதுக்கு தெளிவான பதில் இல்ல. ஒருவேளை ஒரு சமூக வழக்கமா இருக்கலாம். ஆனா அதே நேரம் தாத்தா சொன்ன விஷயம் அவர் மனசோட ஆழத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கணும் எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா, ஒரு உள்ள போராட்டத்தோட தான் அவர் கடலுக்கு போறாருன்னு தோணுது. கரெக்ட். அப்படி போறாரு. நடுக்கடல்ல வலைய விரிச்சிட்டு காலையில சாப்பிட உட்காரும்போது தான் அந்த விபரீதம் நடக்குது. என்னாச்சு? ஃபிரோலமினா கொடுத்து அனுப்பின சப்பாத்தி சுண்டல் குருமா கூட வந்த ஜெபமணின்னு ஒருத்தர் தடைக்காலத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச 5 மாசம் காலாவையான பூஞ்ச பிடிச்ச ஒரு டொமேட்டோ சாஸ் பாக்கெட்டை கொடுக்கறான். அட கடவுளே! பசியில எல்லாரும் கவனிக்காம அதை ஊத்தி சாப்பிடுறாங்க. இங்க பாருங்க, அவங்க பயந்தது புயல் வருமோ, கடல் சீற்றம் இருக்குமோன்னு. ஆனா பிரச்சனை வந்தது எங்க இருந்து? ஒரு சாதாரண கெட்டு போன சாஸ் பாக்கெட்ல இருந்து. அதுதான். இது எதை காட்டுது? நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத பெரிய விஷயங்களை நினைச்சு நாம கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம கையில இருக்கிற சின்ன சின்ன கவனக்குறைவுகள் கூட எப்படி பெரிய ஆபத்தை கொண்டு வந்துரும்னு இது காட்டுது இல்லையா? நிச்சயமா. அப்புறம் சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல ஒவ்வொருத்தரா மயங்கி விழுகிறாங்க, வாந்தி எடுக்கிறாங்க. ஜோசப்பும் சுயநினைவை இழந்துடுறார். வலைய கூட இழுக்க முடியல. நடுக்கடல்ல 4 பேரும். என்ன சொல்றது? கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. ரொம்ப பயங்கரமான சூழல். ஆமா. அவர் கண் முழிச்சு பார்க்கும்போது ஆஸ்பத்திரி ஐசியூல இருக்கார். ஓ! சுத்தி தாத்தா, ஃபிரோலமினா, அவளோட குடும்பம்னு எல்லாரும் இருக்காங்க. பல வருஷமா முறைச்சிக்கிட்டு இருந்த அந்த மாமனார் குடும்பமெல்லாம் இப்ப ரொம்ப அன்பா பேசுறாங்க. என்ன நடந்துச்சுன்னே முதல்ல அவருக்கு புரியல. எப்படி காப்பாற்றப்பட்டாங்க? அப்பதான் தெரிய வருது, அவங்க ஆபத்துல இருந்தப்போ தற்செயலா அந்த பக்கமா ரோந்து வந்த கடலோர காவல் படை சிறப்பு பிரிவு, அதாவது எல்லைப்படை சிறப்பு பிரிவு, அவங்களோட படகு இவங்களை கவனிச்சு காப்பாத்திருக்கு. பரவாயில்லையே. மயக்கமா இருந்தவங்கள அப்படியே கரைக்கு கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க. இங்கதான் கதை எதிர்பாராத திருப்பங்களோட வேகமா ஓடுது. சொல்லுங்க, கேட்கவே ஆர்வமா இருக்கு. ஜோசப் ரொம்ப விரக்தியா வலையில ஏதாச்சும் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறார். ஏன்னா உசுறு பொழைச்சதே பெருசுங்கிற நிலைமை. ஆமா. அதுக்கு ஜெபமணி சொல்ற பதில ஜோசப்பால நம்பவே முடியல. முழுக்க வஞ்சிர மீனுடா, அள்ள குறையல. திருச்சி பார்ட்டி ஒருத்தர் வந்து மொத்தமா வாங்கிட்டாரு. எல்லாம் போக உனக்கு 4 ரூபாய் நிக்குன்னு சொல்றான். என்னது, 4 ரூபாயா? இவ்ளோ கஷ்டப்பட்டு? அதே கேள்வியதான் ஜோசப் கேக்குறார். 4 ரூபாயான்னு. ஜெபமணி சிரிக்கிறான். 4 இல்லையா, 4 லட்சம். அடேங்கப்பா, 4 லட்சம்! எந்த பணத்துக்காக இவ்ளோ பதற்றப்பட்டாரோ, அந்த வீட்டு வேலையை முடிக்க எவ்வளவு தேவையோ. அதே 4 லட்சம் ரூபாய் ஒரே ட்ரிப்ல கிடைச்சிருக்கு. இது எப்படி தற்செயலா நடந்ததா? இதுவே பெரிய ஆச்சரியம்னா, இதுக்கு மேலயும் இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா. ஜோசப் கேக்குறாரு, நம்மள காப்பாத்தினாரே அந்த கமாண்டர், அவர் பேர் என்னன்னு. அவர் பேர் என்ன? அந்த கமாண்டர் கிட்ட பேசின சாலமோன் சொல்றான், அவர் பேரு கமாண்டர் பெரியண்ணன். என்னது, பெரியண்ணனா? தாத்தா சொன்னாரே அந்த குலதெய்வத்தோட பேரு? அதே பேர். அவங்கள காப்பாத்தின கடலோர காவல் படை கமாண்டரோட பேரும் பெரியண்ணன். நம்பவே முடியலையே. தாத்தா என்ன ஆனார் இத கேட்டு? தாத்தா இத கேட்டதும் அப்படியே உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கிறார். அதே நொடி, அதே நிமிஷம் ஃப்ரோலமினா மயங்கி விழுகிறான். ஐயோ, அவங்களுக்கு என்னாச்சு? எல்லாரும் பதறி போறாங்க. நர்ஸ் வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, ஃப்ரோலமினா கர்ப்பமா இருக்காங்கன்னு. நிஜமாவா? அடரா! பல வருஷமா குழந்தை இல்லையேன்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்ப குழந்தை பாக்கியம் உறுதியாகுது. நினைச்சு பாருங்க, ஒரு பக்கம் கெட்டுப்போன சாஸ், மயக்கம், உயிருக்கே ஆபத்து, அப்புறம் எதிர்பாராத மீட்பு, அதுவும் மீட்பவரோட பேர்ல ஒரு பொருத்தம், சரியா தேவைப்பட்ட பணம் கிடைக்குது, கூடவே குழந்தை பாக்கியமும் கிடைக்குது. இது எல்லாம் ஒரே நாள்ல நடக்குது. பகுத்தறிவாளர்னு தன்னை சொல்லிக்கிட்ட ஜோசஃபோட மனநிலை இப்போ எப்படி இருந்திருக்கும்? அதுதான் இந்த கதையோட முக்கியமான உச்சகட்டமான கேள்வி.
எல்லா சம்பவங்களையும் கேட்டு முடிச்ச பிறகு ஜோசப் மெதுவா திரும்பி அவரோட தாத்தாவை பார்க்கறார். ரொம்ப அமைதியா கேட்கிறார், தாத்தா, வேலுக்கு ஆர்டர் கொடுத்துட்டியா? ஆஹா, இந்த கேள்வியில எவ்வளவு அர்த்தம் இருக்கு. மூட நம்பிக்கைன்னு அவ்வளவு கடுமையா எதிர்த்தவர், தாத்தாவை அவ்வளவு காயப்படுத்தினவர், இப்போ அவரே அத பத்தி விசாரிக்கிறாரா? இதுக்கு என்ன காரணம்? நடந்த சம்பவங்களோட தாக்கமா? அந்த பெயர் பொருத்தம் கொடுத்த ஆச்சரியமா? இல்ல அடி மனசுல எங்கேயோ ஒளிஞ்சிருந்த நம்பிக்கை இப்போ மேலெழுந்து வருதா? இதத்தான் நாம ஆழமா யோசிக்கணும் இல்லையா? இது நிஜமாவே தெய்வாதீனமா, கடவுள் செயல்னு எடுத்துக்கலாமா? இல்ல அடுத்தடுத்து நடந்த தற்செயல் நிகழ்வுகளோட ஒரு தொகுப்பா, கோயின்சிடென்ஸ்னு சொல்லிடலாமா? ஆமா, ஜோசப் உண்மையிலேயே மாறிட்டாரா? அவரோட நம்பிக்கை சார்ந்த பார்வை மாறிடுச்சா? இல்ல அந்த நேர அதிர்ச்சியில ஒருவேளை தாத்தா செஞ்ச வேண்டுதல் பழிச்சிருக்குமோன்னு ஒரு நப்பாசையில அப்படி கேட்டாரா? இதுக்கு பிறகு அவரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், தாத்தாவோட உறவு அது எப்படி மாறும், இதெல்லாம் சுவாரஸ்யமான கேள்விகள். ஆக காதலும் கடலும் கதை மேலோட்டமா பார்த்தா ஒரு மீனவரோட வாழ்க்கை போராட்டம் மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள நம்பிக்கை, பகுத்தறிவு, குடும்ப உறவுகள், அப்புறம் நம்ம வாழ்க்கையை எதிர்பாராத நிகழ்வுகள் எப்படியெல்லாம் புரட்டி போடுதுன்னு பல ஆழமான விஷயங்களை வச்சிருக்கு. நிச்சயமா நம்ம இப்ப பேசின இந்த விஷயங்கள் இந்த கதையை இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்க உதவி இருக்கும்னு நினைக்கிறோம். குறிப்பா ஒரே சம்பவத்தை எத்தனை விதமா பார்க்கலாம், எத்தனை கோணங்கள்ல அணுகலாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம். ஜோசப் கேட்ட அந்த கடைசி கேள்வி அவர் மனசுல ஒரு மாற்றம் தொடங்கிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா? இல்ல இன்னும் ஒரு குழப்பமான நிலையில தான் இருக்காரா? ஒருவேளை அந்த வேல் நேர்த்தி கடன்கிறது இனிமேல் வெறும் நன்றி சொல்ற ஒரு செயலா மாறிடுமா? இல்ல அதை மறுபடியும் மூட நம்பிக்கைன்னு ஒதுக்கிடுவாரா? இதுக்கெல்லாம் பதில் கதையில இல்ல. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம வாழ்க்கையில இப்படி அடுத்தடுத்த சில சம்பவங்கள் நடக்கும்போது அது நல்லதோ கெட்டதோ நாம அதை எப்படி பாக்குறோம்? அது நம்மளோட நம்பிக்கைகளை, அதுவரைக்கும் நம்ம ரொம்ப உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்களை எப்படி அசைச்சு பாக்குது? அப்புறம் குடும்பத்துக்குள்ள இருக்கிற இந்த தலைமுறை இடைவெளி, கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் நாம எப்படி கையாள்றோம்? ஆமா, இந்த கதையோட முடிவு நமக்கு ஒரு பதில தராம நிறைய கேள்விகளை நம்ம முன்னாடி வைக்குது. ஜோசப்போட அந்த ஒரு கேள்விக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன? இது வெறும் கதை தானா? இல்ல இது நம்ம எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு விதத்துல நடக்கிற ஒரு போராட்டத்தோட பிரதிபலிப்பா? இதையெல்லாம் நீங்க தொடர்ந்து யோசிச்சு பாருங்க. மு. பாலசுப்ரமணியோட காதலும் கடலும் கதையை பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை வேறொரு உள்ளடக்கத்தோட வேறொரு பார்வையோட உங்களை சந்திக்கிறோம். நன்றி.